கேரளாவில் காலியான சாலையிலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத கார். மனிதநேயமற்ற கார் ஓட்டுநருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம். டெல்லியில் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக கைலாஷ் கெலாட் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் ஹெலிகாப்டரில் சோதனை. பணம், பொருள் ஏதேனும் இருக்கிறதா என பைகளை தேர்தல் ஆணையத்தினர் திறந்து பார்த்ததால் பரபரப்பு. வரும் 29ஆம் தேதி கோவைக்கு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணத்தில் உதகை உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். காங்கோவில் திடீரென சரிந்து விழுந்த மலை. செம்புத்தாது வெட்டி எடுக்கப்பட்டு வந்த நிலையில் பெரும் பகுதி சரிந்தது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் சேவைகள் குறைப்பு. தண்டவாள பராமரிப்பு பணியால் 1/2 மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படுவதால் அலைமோதிய கூட்டம். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, விருதுநகரிலும் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரி உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்கள். கடும் போக்குவரத்து நெரிசல், போதிய போலீஸ் இல்லாததால் பக்தர்கள் அவதி.